எஸ்ஆர்ஹெச் ஃபுட் சேனலின் அன்பான வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், சூப்பரான தோசை தான் ரெடி பண்ணிக்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே பாருங்கள், சோளம் வச்சு சூப்பரான தோசை ரெடி பண்ணியிருக்கோம். ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சாப்பிட்றதுக்கு இங்கே பாருங்கள், தொட்டுட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். திக்காக தான் இருக்கும், நல்லாயிருக்கும். ஆனால் சாப்பிட்றதுக்கு பாருங்கள், நல்ல கார சட்னியோடு தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், ஒரே மாதிரியே இட்லி தோசை ரெடி பண்ணாமல் இந்த மாதிரி ரெடி பண்ணுங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், சோளம் தான் எடுத்துருக்கேன். தோல் நீக்கிட்டு இந்த பீஸ் எல்லாம் அப்படியே எடுத்துடலாம். இங்கே பாருங்கள், எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். இங்கே பாருங்கள், தண்ணியில் அலசிட்டு வச்சுருக்கேன். ரவை எடுத்துருக்கேன் 2 டீஸ்பூன். இட்லி மாவு அரைக்கிற அளவுக்கு அரைச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா அரைச்சிருக்கேன் பாருங்கள். தண்ணி விடலை, அந்த சோளத்தில் இருக்கிற தண்ணி தான். இங்கே பாருங்கள், சோளம் நல்லா பச்சை சோளமாக இருக்கணும். இங்கே பாருங்கள், இதை வேறு பாத்திரத்தில் மாற்றிடலாம். இங்கே பாருங்கள், தட்டுக்கு மாற்றிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், கடலை மாவு 2 டீஸ்பூன். இங்கே பாருங்கள், தயிர் எடுத்துருக்கேன், நல்லா 1/2 கப்புக்கு இருக்குது. 1/2 கப்பு தயிர் விட்டுருக்கேன். தூள் உப்பு இந்த மாவுக்கு தகுந்த மாதிரி. இதை நல்லா கலந்து விட்டுடலாம். தண்ணி அதிகமாக விட வேண்டாம், கலந்து விட்டுட்டு பார்த்துட்டு ஜாரில் மிக்ஸ் பண்ணி அந்த தண்ணியை சேர்த்துக்கலாம். பாருங்கள், நல்லா கலந்தாச்சு. கொஞ்சம் இங்கே பாருங்கள், இன்னும் கட் பண்ணிவிட்டு லைட்டாக கொட்டிக்கலாம். இங்கே பாருங்கள், ஒரு 1/2 டீஸ்பூன் வர அளவுக்கு சேர்த்துக்கலாம். ஏன்னா சோளம் ஒன்று தான் எடுத்துருக்கோம். இந்த ஜாரில் கொஞ்சம் தண்ணி இருக்குது, கொஞ்சமாக விடுங்க. மாவு நல்லா கலந்தாச்சு. தோசை மாவு அளவுக்கு இருந்தால் போதும். நம்ம தோசை தான் ரெடி பண்ண போகிறோம். இங்கே பாருங்கள், அடை தோசை ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், தோசைக்கல் வச்சுருக்கேன், கல் சூடு ஏறட்டும். இங்கே பாருங்கள், மாவு நல்லா கலந்து விடுங்க. நல்லா கலந்தாச்சு. அப்படியே மாவு எடுத்துகிட்டு வந்து பாருங்கள், அப்படியே லைட்டாக எண்ணெய் விட்டுடலாம். நல்லா செவந்தோடனே திருப்பி போட்டுடுவோம். அப்படியே திருப்பி போட்டுடலாம். சூப்பராக வந்துருக்கு பாருங்கள். இங்கே பாருங்கள், அப்படியே திருப்பி போட்டுடலாம். இங்கே பாருங்கள், சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் தோசை சாப்பிட்றதுக்கு. இப்போ சோளம் நிறைய கிடைக்கிது. இந்த மாதிரி தோசை ரெடி பண்ணலாம். அப்படியே எடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், அப்படியே எடுத்துடலாம். மீதி இருக்கிற மாவையும் இதே மாதிரி தோசை ஊற்றிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், தோசை தான் ரெடி பண்ணியிருக்கேன். ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், சாப்பிட்றதுக்கு நல்லா மெதுன்னு நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், சூப்பரான சோளம் அடை தோசை தான் ரெடி பண்ணியிருக்கோம். ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், புளியோதரை தான் ரெடி பண்ணியிருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், புளியோதரை தான் ரெடி பண்ணியிருக்கேன். ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம லஞ்ச் பாக்ஸுக்கு ரெடி பண்ணி கொடுக்கலாம். பாருங்கள், புளியோதரை ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சாப்பிட்றதுக்கு இது வேர்க்கடலையோடு எடுத்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். சாதம் எப்படி இருக்கும் பார்த்தீங்களா, உதிரியாக இருக்கப்படுது. லஞ்ச் பாக்ஸுக்கும் நம்ம ரெடி பண்ணி கொடுக்கலாம், பூஜைக்கும் ரெடி பண்ணிக்கலாம். 1 kg ரைஸுக்கு இந்த பொடியை வந்து நான் ரெடி பண்ணியிருக்கேன். இந்த பாருங்கள், சீக்கிரமாக நம்ம ரெடி பண்ணிடலாம்.
நல்லா ஒரு பெரிய சைஸ் எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளி எடுத்து நல்லா சுடு தண்ணியில் சேர்த்துருக்கேன். கல் உப்பும் வந்து இதிலே சேர்த்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா இது கெட்டியாக கரைச்சிடலாம், ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது, நல்லா திக்காக கரைச்சிக்கணும். இங்கே பாருங்கள் 4 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். 3/4 டீஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு, ஒரு கைப்பிடி வேர்க்கடலை, 2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு. இது பாருங்கள் நல்லா பொரிய ஆரம்பிச்சிருக்கு. 2 வரமிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை. வெங்காயப்பொடி நல்லா 1 டீஸ்பூன் வர மாதிரி. சின்ன டீஸ்பூனால் இது நல்லா கலந்து விடுங்க. இப்போ நல்லா சிவந்து வதங்கிருக்கு. மஞ்சள் பொடி 1/2 டீஸ்பூன். இப்போ நம்ம புளி கரைசல் நல்லா ஃபில்ட்ரு பண்ணி வச்சுருக்கோம், அப்படியே சேர்த்துருங்க. நல்லா கொதிச்சு வரட்டும், அப்படியே மூடி வைங்க. ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், இப்படி வேர்க்கடலை, உளுத்தம் பருப்பு 4 டீஸ்பூன், 2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, இது பாருங்கள் காஞ்ச மிளகாய் 4, கொத்தமல்லி 2 டீஸ்பூன். நல்லா வறுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள் கொஞ்சமாக கருவேப்பிலை. இங்கே பாருங்கள் 4 இலை மட்டும் போடுங்க, அதிகமாக வேண்டாம், அவ்வளோதான். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இந்த சூப்லேயே அந்த ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போது ஒரு நல்லெண்ணெய் விட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள் ஒரு குழம்பு கரண்டி அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுடுங்க. எண்ணெய் விட்டால் நல்லாயிருக்கும். அவ்வளோதான், சாதத்தில் கலந்து விட்டுடலாம். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் ஒயிட் ரைஸு, வடித்த சாதம், நல்லா நெத்து பதமாக இங்கே பாருங்கள் இது மாதிரி இருக்கணும். ஆற வச்சுருக்கேன் பாருங்கள். இங்கே பாருங்கள் ஜாரில் சேர்த்துட்டேன், அரைச்சிடலாம். இங்கே பாருங்கள் இந்த அளவுக்கு, இங்கே பாருங்கள் இந்த அளவுக்கு குறைப்பாக அரைச்சா போதும். இங்கே பாருங்கள் நம்ம வறுத்துருக்க பொடியை அப்படி இதில் சேர்த்துட்டு கலந்து விட்டு சாதத்தையும் அப்படியே இதில் கொட்டி கிண்டிடலாம். இங்கே பாருங்கள் வடித்த சாதம் இருக்குது, அதுவும் இது கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் புளியோதரை ரெடி ஆகிடுது. சீக்கிரமாக செஞ்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப கஷ்டப்பட வேண்டாம். இங்கே பாருங்கள் உதிரியாக சூப்பராக இருக்கும். லஞ்ச் பாக்ஸுக்கு ரெடி பண்ணுறதுக்கு இங்கே பாருங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட போகலாம். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் சூப்பரான புளியோதரை தான் ரெடி பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அடுத்த பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.